கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ரோஜா மொட்டு, அன்னாசி பூ, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த நைஸா கட் பண்ணி கூடவே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளெண்டர்ல 3 தக்காளிய ராவா சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ராவா தக்காளியை அரைச்சி போடுறதால இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குருமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தழை. ஈஸியான ஒரு டிஃபன் சைடிஷ் ரெசிபி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.